தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறந்தாங்கி கிளை சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சி தலைவர் அலுவலகத்திற்கு தற்போது வந்திருக்கிறோம். என்ன காரணத்துக்காக என்று சொன்னால், அறந்தாங்கி அரசு பொது மருத்துவமனையில் அதை சார்ந்து ஏறத்தாழ 50 கிராமங்களுக்கு மேற்பட்ட மக்கள், சாமானிய மக்கள் மருத்துவ சேவை தேவைக்காக அந்த அரசு பொது மருத்துவமனையை நம்பியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் சுகாதார சீர்கேட்டுடன் தொடர்ந்து இயங்கி வருகிறது. அந்த மருத்துவர்களுடைய அலட்சிய போக்கு காரணமாக முதலுதவி கூட செய்ய தகுதியில்லாத மருத்துவர்கள் தான் அந்த அரசு பொது மருத்துவமனை இருந்து வருகிறார்கள். அதன் காரணமாக ஏராளமான உயிர்கள் பறிபோய் இருக்கிறது. சிறிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட தனித்தனி ஊசி போடக்கூடிய இடங்கள் கூட இல்லாமல் ஒரே இடத்தில் ஊசி போட்டு வருகிறார்கள். அதே போன்று குழந்தைகள் பிரிவு இருக்கக்கூடிய இடத்தில், பிரசவ இடத்தில் அருகாமையில் ஒரு 5 மீட்டர் தூரத்திலேயே பிணவரையும் இருந்து வருகிறது. அதனால் தொற்றுநோய் பரவக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதுபோன்று சுகாதார சீர்கேட்டை உடனடியாக மாற்றி அமைக்க கோரியும், நடவடிக்கை எடுக்க கோரியும், ஒரு நவீன சாதனங்களை உள்ளடக்கிய ஒரு மருத்துவமனையாக ஆக்க கோரியும் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறந்தாங்கி கிளையின் சார்பாக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது.